ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் தொடங்க போகுது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா மார்கழி மாதம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை மார்கழி ஒன்றாம் நாள் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி பிறக்கிறதுனால எல்லார் வீட்லேயும் ரொம்ப மங்களகரமாக கோலம் போட்டு கலர்ஃபுல்லாக கலர் கொடுத்து அழகாக அதிகாலையிலேயே எந்திரிச்சு தீபம் வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மார்கழி மாதத்தை பார்த்தீங்க அப்படின்னா தேவர் மாதம் என்று சொல்லுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடக்காது. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே நடத்துவாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி நல்ல வாசல்லாம் சாணம் இருந்தால் போட்டு மொழிகி விடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்து தெளித்து விட்டுட்டு நல்லா கூட்டி விட்டுட்டு அழகாக மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கலர் கொடுத்து நம்ம அதிகாலையிலே நம்மளுடைய நினைவாசலுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டு அந்த கோலத்தில் பூ வைப்போம். நான் நேற்றே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் அது கிராமங்களில் இருக்குது. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் சாணம் பிடிச்சி வச்சு அதில் பூசணி பூ பறித்து வைப்பாங்க. நம்ம ஏரியாவில் நம்மளாம் டவுனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பூசணி பூவெல்லாம் கிடைக்காது. நம்ம வீட்டில் என்ன பூ இருக்குதோ அதை பறித்து அழகாக கோலத்தில் கலர்ஃபுல்லாக வைக்கலாம். தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழி மாதம் மட்டும் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகாலையில் எல்லா கோயில்லையுமே பூஜைகள் நடக்கும். அலங்காரம், அபிஷேகம் எல்லாமே நடக்கும். கோவில்களில் மேலதாள வாக்கியங்கள்லாம் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். இது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே இந்த பாடல்லாம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை முதல் ஆடி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதம் ஆகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் அதிகாலை எந்திரிச்சு நாமளும் நம்மளுடைய வீட்டை நல்ல அழகாக மங்களகரமாக கோவில் போல் வச்சுருந்தோம் அப்படின்னாவே எல்லா தெய்வங்களும் தேவர்களும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் தினமுமே அதிகாலையில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி இல்லாமல் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்பவுமே நம்ம உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுத்தமான காற்று அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கும்போது நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடும்போது நம்மளுடைய இதயத்துக்கு, நுரையீரலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம யோகா கூட பண்ண வேண்டாம். இந்த அதிகாலையில் மார்கழி மாதம் எந்திரிச்சு நம்ம இந்த வேலைகளை செஞ்சாவே போதும். நம்ம 1000 யோகா செஞ்ச பலனை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு மங்களகரமாக வாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இது மாதிரி சாம்பிராணியை நல்லா வீடு ஃபுல்லாக காட்டி விடுங்க. அதே போல் நாம் வைக்கிற தீபத்துக்கும் இந்த சாம்பிராணியை நல்லா காட்டி விட்டுருங்க. காட்டி விட்டுட்டு வீடு முழுவதும் காட்டி விட்டுட்டு நம்மளுடைய பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்னாடி, சிவனுக்கு முன்னாடியும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. செய்ய முடியாதவங்க உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் செய்யுங்க. ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியம் இருக்கும். மனசு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு, அக்கா உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நாங்களும் எங்கள் வீடை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறோம், அழகாக கோலம் போடுறோம், அழகாக உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா தினமும் தீபம் ஏற்றுறோம், எங்களுக்கே வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குக்கா, அந்த டிப்ரெஷனில் இருந்துலாம் நாங்கள் அப்படியே மாறிக்கிட்டே வர்றோம், நாங்கள் போடுற கோலத்தை பார்த்து எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது, வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்து அப்படியே வந்து கற்றுக்கிட்டே வர்றீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த வேலைகளை நீங்கள் செய்யுங்க. அப்படி நாம் செய்யும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் வந்து முக்கியமாக வந்து ஒரு அமைதி நிலவும். அதை நீங்கள் வந்து கண்கூட பார்ப்பீங்க. தொடர்ந்து செய்யுங்க. சில பேர் வீட்டில் வந்து நிறைய சண்டை சச்சரவுலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு அமைதி நிலவும், சந்தோஷம் வீடு ஃபுல்லாக இருக்கும், குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எல்லாமே மாறும். நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுடைய செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தினுடைய முழு பலனையும் அதனுடைய சிறப்பையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மார்கழி மாதம் முழுவதும் நான் மங்களகரமாக என்னோடய வீட்டை வச்சுருப்பேன். ரொம்ப அழகாக கோலம் போடுவேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.